திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டம் நீர்வளம் நிலவளத்துடன் மலைகளும் காடுகளும் சூழ்ந்த எழில் நிறைந்த மாவட்டமாகும். பாண்டிய சாம்ராஜ்யத்தின் தலைநகராக சிறிது காலம் விளங்கியது திருநெல்வேலி. மாவட்டம் முழுவதிலும் எங்கு பார்த்தாலும் பச்சை பசேலென நெல் வயல்கள் காட்சியளிக்கின்றன. திருநெல்வேலி ஊரை சுற்றி நெல் வயல்களே வேலியாக அமைந்திருப்பதால் திருநெல்வேலி என்ற பெயர் அமைய பெற்றது. திருநெல்வேலி நகரில் சிவன் கோவில் உள்ளது. இங்கிருக்கும் சிவன் நெல்லையப்பர் என்று அழைக்கப்படுகிறார். கிபி 1560 இந்த நகரம் விஸ்வநாத நாயக்கர் என்ற மன்னனால் உருவாக்கப்பட்டது. கிபி 16ஆம் நூற்றாண்டிலிருந்து 18ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை நாயக்க மன்னர்கள் மதுரையை தலைநகரமாக கொண்டு திருநெல்வேலியை ஆண்டனர். திருநெல்வேலி மாவட்டத்தின் கிழக்கே தூத்துக்குடி மாவட்டமும், வடக்கே விருதுநகர் மாவட்டமும், தெற்கே கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் இந்திய பெருங்கடலும், மேற்கே கேரள மாநிலமும் அமைந்துள்ளன. திருநெல்வேலி மாவட்டத்தின் மொத்த பரப்பளவு 6810 சதுர கிலோமீட்டர்கள். இம்மாவட்டத்தின் மொத்த மக்கள் தொகை 27,23,365. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆண்டிற்கு பெய்யும் மழை அளவு 777.7 மில்லிமீட்டர். இங்கு அதிகபட்சமாக 37.1 டிகிரி செல்சியஸ் வெப்பமும், குறைந்த அளவாக 22 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் நிலவுகிறது. கூடன்குளம் அணுமின் நிலையம் தென் மாநிலங்களின் மின் தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கத்துடன் இவ்வணுமின் நிலையம் கட்டப்படுகிறது. ரஷ்ய நாட்டு ஒத்துழைப்புடன் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. உலகில் வேறு எங்கும் இல்லாத அரிய தாவரங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ளன. இம்மாவட்டத்தின் மேற்கு எல்லையாகவும் கேரள மாநிலத்தின் கிழக்கு எல்லையாகவும் இந்த மலைத்தொடர் உள்ளது. இம்மாவட்டத்தில் உள்ள அகத்திய மலை வனப்பகுதியில் களக்காடு, முண்டந்துறை புலிகள் காப்பகம் உள்ளது. குற்றால மலையும் இதன் ஒரு பகுதிதான். சுமார் 6200 அடி உயரம் கொண்ட அகத்திய மலை சிகரம் தென்னிந்திய சிகரங்களில் 3ஆவதாக திகழ்கிறது. உலக அளவில் உள்ள 34 வனப்பகுதிகளுள் அகத்திய மலை 12வது இடத்தை பெற்றுள்ளது. இங்கு 2000க்கும் மேற்பட்ட பூக்கும் தாவரங்கள் உள்ளன. இவற்றில் உலகில் வேறு எங்கும் காணப்படாத 150க்கும் மேற்பட்ட அரிய வகை தாவரங்கள் உள்ளன. இங்குள்ள ஆரோக்கிய பச்சை என்ற தாவரம் களைப்பை போக்கும் மருத்துவ குணம் கொண்டது என்று கூறப்படுகிறது. பொதிகை மலையில் உள்ள அகத்தியர் சிலையை தரிசிப்பதற்காக ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் பக்தர்கள் கூடுகின்றனர். இப்போ ஆன்சியன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம அகஸ்தியர் பெருமான் தெற்க வந்த இடம் இந்த பகுதியில் பொதிய மலை இருக்குது. இந்த பொதிய மலைக்கு வந்த இடம் இது. அகஸ்தியர் பெருமான் வாழ்ந்த சரித்திர ஆராய்ச்சிகள்லாம் சொல்லுது. தமிழுக்கு முன்னோடியாக உள்ள இடங்கிறது இங்கே ஐதீகம். திருநெல்வேலியின் இரட்டை நகரமான பாளையங்கோட்டை தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுகிறது. கல்வியில் சிறந்த இந்நகர் 100 ஆண்டு கண்ட பள்ளிகளை உள்ளடக்கியது. திருநெல்வேலி மாவட்டம் இயற்கை எழில்மிக்க பல சுற்றுலா தலங்களை கொண்ட மாவட்டம். பல வரலாற்று சிறப்புமிக்க கோவில்களையும் இம்மாவட்டத்தில் காணலாம்.
திருநெல்வேலியில் தயாராகும் அல்வா உலக புகழ் பெற்றது. திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதிய குற்றால குறவஞ்சிக்கு தமிழ் இலக்கியத்தில் தனி இடம் உண்டு. நெல்லையப்பர் காந்திமதி கோவில். இக்கோவில் நகரத்தின் மைய பகுதியில் அமைந்திருக்கிறது. பார்வதி மற்றும் சிவனுக்காக கட்டப்பட்ட இக்கோவில் இரட்டை கோவில்களாகும். இங்கு தங்க அல்லிக்குளம் மிகவும் அழகாக அமைந்துள்ளது. இங்குள்ள 1000 கால் மண்டபத்தின் தூண்களை தட்டினால் இசை ஒலி கேட்கிறது. அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் எழுப்பப்பட்டிருக்கும் இக்கோவில் மிகவும் பழமை வாய்ந்தது. முருகன் கோவில். நகரின் முக்கிய பகுதியாகிய தாமிரபரணி ஆற்றின் சிறுதிட்டில் இந்த முருகன் கோவில் அழகுற அமைந்துள்ளது. பழமையான இக்கோவில் ஒரே கல்லை குடைந்து உருவாக்கப்பட்டதாகும். கிபி 16ஆம் நூற்றாண்டில் இக்கோவில் கட்டப்பட்டது. இக்கோவிலுக்கு சாலை குமரன் கோவில் என்ற பெயரும் உண்டு. காசி விஸ்வநாதர் ஆலயம். நெல்லையிலிருந்து 55 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயம். இவ்வாலயம் மிகவும் பழமை வாய்ந்தது. சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிய மன்னர்களால் இக்கோவில் கட்டப்பட்டது. இக்கோவில் தென்னகத்தின் காசி என்றும் அழைக்கப்படுகிறது. இக்கோவிலின் 172 அடி உயர கோபுரம் கம்பீரமாக காட்சி தருகிறது. இங்கு அழகான சிற்பங்களும் உள்ளன. தென்காசி நகருக்கு சச்சிதானந்தபுரம், ஆனந்த கூத்தனூர், மயிலைக்குடி என்ற பெயர்களும் உண்டு. இத்தகைய பெருமை பெற்ற தென்காசி நகரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் குற்றால மலைச்சாரலில் அமைந்துள்ளது. இந்த நகரில் கிபி 15ஆம் நூற்றாண்டில் விந்தன் கோட்டையை தலைநகரமாக கொண்ட பராக்கிரம பாண்டியன் காசி விஸ்வநாதருக்கு இந்த கோவிலை கட்டினான். பராக்கிரம பாண்டியனின் பாடல் கொண்ட கல்வெட்டு இக்கோவிலில் காணப்படுகிறது. காசி சாமி வந்து அருகே ஸ்ரீ பராக்கிரம பாண்டியனால் கட்டப்பட்டது. எதனால் இந்த கோயிலை கட்டினார்னா, அவர் மானசீகமாக ருத்ரகாசியை போய் தரிசனம் பண்ணுறதான் வழக்கம். ஒரு நாள் இரவில் தரிசனம் கொடுத்த காசி, தரிசனம் கொடுத்து நீ அரிய சிற்றாற்றுக்கரையில் கோயிலை கட்டு,
அப்படின்னு சொல்லி அசரீர வாக்கு தரிசனம் கொடுத்து உடனே அந்த தென்காசி பராக்கிரமன் கோயில் இந்த திருக்கோயிலை கட்டினார். வடகாசிக்கு போகிற பவர் தரிசனக்காசி. தரிசனக்காசி தான், ஏதாவது நாளடைவில் தான் தென்காசி ஆகிட்டு, தென்கோடிங்களா தென்காசி ஆகிட்டு. இதனுடைய முக்கிய திருநாட்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐப்பசி திருக்கல்யாண திருநாள் உற்சவம். அம்பாள் வந்து தபசிலிருந்து இறைவனை காண்பதாக ஐப்பசி திருக்கல்யாணத்தை. மாசி மகதோற்சவம், மாசி திருநாள் வந்து சுவாமி அம்பாளுக்கும் பிரியாவிடை திருநாள் பேர். அதுக்கு மாசி திருநாள் வந்து வெகு விமர்சையாகிறது. சங்கரன் கோவில் திருநெல்வேலியிலிருந்து 55 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சங்கரன் கோவில். இங்கிருக்கும் சங்கர நாராயணன் கோவில் மக்கள் வந்து வழிபடும் புகழ்பெற்ற தலமாக விளங்குகிறது. சிவனும் விஷ்ணுவும் இணைந்துள்ள கோவில் இது. இங்கு சிவபார்வதி சன்னதிகளும் உள்ளன. பாபநாச சுவாமி திருக்கோவில். திருநெல்வேலி மாவட்டத்தில் பாபநாச சுவாமி திருக்கோவில் பாபநாசத்தில் அமைந்துள்ளது. இது தமிழ்நாட்டில் உள்ள 274 சிவதலங்களுள் ஒன்றாகும். வற்றாது வளம் பெருகும் தாமிரபரணி உற்பத்தியாகும் பொதிகைமலையின் கீழ் இக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு விக்கிரமசிங்க பாண்டியன் காலத்தில் கட்டப்பட்டது. இந்த கோவிலில் 2 பிரகாரங்கள் உள்ளன. தலைவாயிலில் 7 நிலை கோபுரம் 100 அடி உயரம் கொண்டது. அகஸ்தியர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்களும் இங்குள்ளன. திருக்குறுங்குடி. திருநெல்வேலியிலிருந்து 46 கிலோமீட்டர் தொலைவில் திருக்குறுங்குடி உள்ளது. இங்குள்ள கோவில் 108 வைணவ தலங்களில் ஒன்றாகும். திருக்குறுங்குடி நம்மாழ்வார், திருமழிசையாழ்வார், பெரியாழ்வார், திருமங்கையாழ்வார் ஆகிய 4 ஆழ்வார்களால் பாடப்பட்ட தலமாகும். இக்கோவிலின் முன்பு மண்டபத்தில் உள்ள அழகுமிக்க சிற்பங்கள் அவற்றின் பழமையை உணர்த்துகின்றன. நாங்குநேரி. இங்கிருக்கும் வானமாமலை சுவாமிகள் ஆலயம் நெல்லையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. வளமிக்க வயல்வெளிகளும் மலைச்சாரலும் இப்பகுதியை சூழ்ந்துள்ளன. நாங்குநேரியில் மிகப்பெரிய குளம் ஒன்றும் இருக்கிறது. இக்கோவிலுக்கு முன்பாக அமைந்துள்ள பிரகாரம் மிகப்பெரிய மண்டபம் போல் விளங்குகிறது. கிருஷ்ணாபுரம்.
கிருஷ்ணாபுரம் திருநெல்வேலியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மிகவும் பழமை வாய்ந்த வெங்கடாஜலபதி ஆலயம் இவ்விடத்தின் சிறப்பாகும். வேலூர் கோட்டையை ஆண்ட மன்னன் கிருஷ்ணப்ப நாயக்கர் 14ஆம் நூற்றாண்டில் அந்த கோட்டையை கட்டினார். அந்த நேரத்தில் தான் அவரோட தளபதியை அனுப்பி இந்த கோயிலையும் கட்டியிருக்கிறார். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு கதை சொல்லும். கிருஷ்ணாபுரம் கோவிலின் உள்மண்டபத்தில் வடிக்கப்பட்டிருக்கிற அற்புதமான சிலைகள் தமிழக சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாகும். குறிப்பாக நாடோடி நடனமங்கை சிலை, குரத்தி ராஜகுமாரனை கடத்தும் சிலை, அர்ஜுனன் தவக்கோலம், கொடைவள்ளல் கர்ணன் சிலை, குறவன் ராஜகுமாரியை கடத்தும் சிலை ஆகியவை தத்துரூபமான கலையம்சத்துடன் அமைக்கப்பட்டுள்ள சிலைகளாகும். இந்த சிலையை பற்றி சொல்கிறதா இருந்தால் சிற்பியோடைய கற்பனை கதை உண்டு இதுக்கு. அதாவது ஒரு வேடன் ராஜகுமாரியை கடத்துறாராம். இதில் அப்படி கடத்தி போகிறப்போ அவங்கள காப்பாற்றுறதுக்காக அந்த சைடில் ராஜாவும் அடுத்து அந்த சைடில் மந்திரியும் குதிரையில் வர்ற மாதிரி இந்த ராஜா இந்த வேடனுடைய இடுப்பில் ஈட்டியால் குத்திடுறார். இதில் என்ன அப்படின்னா நம்மளுக்கு உயிருள்ள ஜீவனுக்கு இருக்கிற மாதிரியே அந்த இடம் அப்படியே சதை பிசுங்கி ரத்த கசைவாட்ட அதை காட்சியளிக்கிறது. இதோடைய வலி அந்த வேதனையை தாங்காமல் அவர் உடம்பை வளைவாக கொண்டு வர்றப்போ அவருடைய சைடு அந்த வெள்ளா எலும்புகள்லாம் ரொம்ப தத்ரூபமாக தெரியுது. இதில் மேலே ராஜகுமாரி அந்த தோலுக்கு மேலே அந்த ராஜகுமாரி இருக்கிறதுனால அவங்களுடைய வெயிட்டானது அவருடைய கழுத்து நரம்புகள்லாம் அப்படியே உயிருள்ள ஜீவனுக்கு இருக்கிற மாதிரியே காமிச்சிருக்கிறாங்க. இதனுடைய முதல் சிறப்புனா அந்த தூணும் சிலையும் சேர்ந்தது ஒரே கல்லுங்க. இது 88 இந்த கோயிலுக்கு பிரதமர் ராஜீவ்காந்தி வந்திருந்தாங்களாம். அவருக்காக அந்த அதிநுணுக்க வேலைப்பாடுகள்லாம் வெளிப்படுத்தி காமிக்கிறதுக்காக அந்த சிலைகளுக்கெல்லாம் ஆயில் போட்டு இதை பராமரித்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கோவில் 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக இருந்தாலும் இங்கிருக்கிற சிற்பங்கள் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த நாயக்க மன்னர்களால் வடிவமைக்கப்பட்டவை. இக்கோவிலில் 226 தூண்கள் அமைந்துள்ளன. இது 5 மண்டபங்கள் கொண்ட கோவிலாகும். பிரம்மதேசம் கோவில் இக்கோவில் அம்பாசமுத்திரம் தாலுகாவில் பிரம்மதேசம் என்ற ஊரில் அமைந்திருக்கிறது. இது 1200 ஆண்டுகள் பழமையானதாகும். இக்கோவிலை சேர சோழ பாண்டியர் மற்றும் நாயக்க மன்னர்கள் பல்வேறு காலங்களில் கட்டி முடித்தனர். இது சிவனுக்கான கோவிலாகும். இது கடனா நதி கரையில் அமைந்துள்ளது. ராஜகோபால சுவாமி குலசேகர ஆழ்வார் திருக்கோவில். இக்கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் தாலுகாவில் உள்ள மன்னார் கோவில் என்ற இடத்தில் உள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது இக்கோவில். இக்கோவிலுக்கு ராஜேந்திர சோழன் நிலதானமாக வழங்கியதால் இவ்வூர் ராஜேந்திர விண்ணகர் என்றும் அழைக்கப்படுகிறது. சித்திரை மாதம் பிரம்மோற்சவம் திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இங்கு பழங்கால வண்ண ஓவியங்கள் மங்கிய நிலையில் காணப்படுகின்றன. தேவாலயம். நெல்லை நகருக்கு அருகே அமைந்துள்ள இந்த கிறித்துவ தேவாலயம் 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. மிக உயர்ந்த கோபுரத்தை கொண்ட இவ்வாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் மிக பிரபலமாக விளங்குகிறது. ஊசிக்கோபுர கோவில் என்றால் தெரியாதவர்கள் இந்த மாவட்டத்தில் யாரும் இல்லை. கப்பல் மாதா கோவில்.
திருநெல்வேலியிலிருந்து 48 கிலோமீட்டர் தொலைவில் உவரி என்னும் இடத்தில் கப்பல் மாதா கோவில் உள்ளது. மிக அழகிய நவீன கட்டுமான அமைப்புடன் நிறுவப்பட்டுள்ள இவ்வாலயம் நெல்லை மாவட்டத்தில் மிக புகழ்பெற்றதாகும். இக்கோவில் 1974ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. ஒரு கப்பலின் மேல் விமானம் நிற்பதை போன்ற வடிவமைப்புடன் தோற்றமளிக்கிறது இக்கோவில். இங்கிருக்கும் அன்னை மேரியின் உருவச் சிலை பிரான்ஸ் நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டதாகும். இந்த கப்பல் மாதா கோவிலில் கிறிஸ்தவர் தவிர இந்து, முஸ்லிம் என அனைத்து மதத்தவரும் வந்து வழிபடுகின்றனர். கப்பல் மாதா கோவிலில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது புனித அந்தோணியார் திருத்தலம். இக்கோவில் திருநெல்வேலி மாவட்டத்து மக்கள் வந்து கூடி வழிபடும் புகழ்பெற்ற பெரும் கோயிலாகும். புனித அந்தோணியார் திருவிழா வருடந்தோறும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பொட்டல்புதூர் மொஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல். இப்பள்ளிவாசல் திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் தாலுகாவில் பொட்டல்புதூர் என்ற ஊரில் உள்ளது. இது 500 வருடங்கள் பழமையானது. அனைத்து மதத்தினரும் பல மாநிலங்களிலிருந்து இங்கு வந்து வழிபடுகின்றனர் என்பது இப்பள்ளிவாசலின் சிறப்பு. மத ஒற்றுமைக்கு சான்றாக விளங்குகிறது மொஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல். மொஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் புற 10 ரபியுல் ஆகிர் பிற 10 புறக்கணக்கில் தான் இங்கே நடக்கும். மற்ற டேட்லாம் கிடையாது. இந்த பிற வந்து ஒரு வருஷத்துக்கு 10 நாள் வித்தியாசமாக வரும். தமிழ் மாதத்துக்கும் இந்த பிறகு வித்தியாசமாக வரும். அதனால் இந்த பிறகு ரபியுல் ஆகிர் பிற 10 தான் கந்தூரி நடக்குங்க, உச்சம் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ஜனமாக கூடும். பாபநாசம் நீர்மின் நிலையம். தாமிரபரணி ஆற்று நீரில் இருந்து மின்சாரம் சேமிக்கும் பாபநாசம் நீர்மின் நிலையம் அகத்தியர் அருவிக்கு அருகில் உள்ளது. இந்நிலையம் 1942ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. இங்கு 1 மணி நேரத்திற்கு 32 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீர் குடிநீர் தேவைக்கும் வேளாண்மைக்கும் பயன்படுத்தப்படுகிறது. பாபநாசம் நீர்வீழ்ச்சி. பாபநாசம் நீர்வீழ்ச்சி திருநெல்வேலியிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த அருவியில் குளித்தால் பாவங்கள் தொலையும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. பொதிகை மலை சாரலில் அமைந்துள்ள இவ்வருவி எழில் சார்ந்த வனப்பகுதியால் சூழப்பட்டு அழகாக காட்சி தருகிறது.
இங்குள்ள பாபநாத சுவாமி திருக்கோவிலில் அகத்திய முனிவர் வழிபாடு செய்ததாக வரலாறு கூறுகிறது. எனவே இது அகத்தியர் அருவி என்றும் அழைக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தின் சுற்றுலா மையங்களில் பாபநாசம் சிறப்பு வாய்ந்த இடமாகும். குற்றாலம் தென்காசியிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் குற்றாலம் உள்ளது. நெல்லையிலிருந்து குற்றாலத்திற்கு 58 கிலோமீட்டர் தொலைவு ஆகும். மனதை கொள்ளை கொள்ளும் குற்றால அருவியிலிருந்து பல அருவிகள் பாய்ந்து விழுகின்றன. அவற்றுள் முக்கியமாக திகழ்வது மெயின் ஃபால்ஸ் என்றழைக்கப்படும் முக்கிய அருவியாகும். இவ்வருவி சித்ரா அருவி, பெரிய அருவி என்றும் அழைக்கப்படுகிறது. இவ்வருவியில் நீராடுவது மனதுக்கு சுகமூட்டுவதாகும். இது தவிர ஐந்தருவி, புலியருவி, ஷண்பகாதேவி அருவி, தேனருவி, சிற்றருவி ஆகிய அருவிகளும் இங்குள்ளன. இவ்வருவிகளுக்கு செல்லும் பாதை கரடுமுரடானவை. முண்டந்துறை சரணாலயம் திருநெல்வேலியிலிருந்து 51 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது புகழ்பெற்ற முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம். இச்சரணாலயம் 600 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இங்கு புலி, கரடி, மான் உள்பட பல வனவிலங்குகளும் பல்வேறு வகையான பறவை இனங்களும் உள்ளன. இச்சரணாலயத்தை சுற்றி பார்ப்பதற்கு வனத்துறையினர் வாகன வசதி செய்துள்ளனர். காட்டை சுற்றி ஊருக்குள் புலிகள் மற்றும் காட்டு விலங்குகள் வந்துவிடாதவாறு தடுக்க ஊரை சுற்றி மின்சார வேலி அமைக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலியிலிருந்து 48 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது களக்காடு விலங்குகள் சரணாலயம். இச்சரணாலயத்தை காண விரும்புவோர் வனத்துறையின் முன் அனுமதியை பெற வேண்டும். கூந்தக்குளம் சரணாலயம். இந்த சரணாலயம் திருநெல்வேலியிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. வேடந்தாங்கலை போன்று இச்சரணாலயமும் புகழ்பெற்றதாகும். இந்த சரணாலயம் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒன்று. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து பல்வேறு வகையான பறவைகள் இங்கு வந்து குடியேறுகின்றன. மார்கழி மாதத்தில் இங்கு வரும் பறவைகள் முட்டையிட்டு குஞ்சு பொரித்து சுமார் 7 மாதங்களுக்கு பிறகு இங்கிருந்து இடம்பெயர்ந்து தங்கள் சொந்த பகுதிக்கு செல்கின்றன. இங்கு வரும் பறவைகள் கூலன்கடா, பாம்புத்தாரா, கருப்பு அரிவாள் மூக்கன், வெள்ளை நாரை, கோனைமூக்கு நாரை, நீர்க்காகம், கரண்டி மூக்கன், வெள்ளை அரிவாள் மூக்கன், நத்தை கொத்தி, நாரை உண்ணி கொக்கு, செவ்வந்தி நாரை, சாம்பல் தாரை ஆகியன.
இந்த ஊர் மக்கள் இங்கு வரும் பறவைகளுக்கு எந்தவித இடையூறும் விளைவிப்பதில்லை. மாறாக இப்பறவைகள் அமைதியாக வாழ வழிவகை செய்கிறார்கள். மணிமுத்தாறு அணை. திருநெல்வேலியிலிருந்து சுமார் 46 கிலோமீட்டர் தொலைவில் மணிமுத்தாறு அணைக்கட்டு அமைந்துள்ளது. மலை குன்றுகளுக்கு நடுவே கடல் போல் தண்ணீர் தேக்கப்பட்டு கண்ணுக்கு விருந்தாக காட்சியளிக்கிறது இவ்வணைக்கட்டு. மணிமுத்தாறு அணையை ஒட்டி அழகிய பூங்காவும் நீச்சல் குளமும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த அணைக்கு சிறிது தொலைவில் அழகிய நீர்வீழ்ச்சி ஒன்று உள்ளது. குண்டாறு அணைக்கட்டு. திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கிற குண்டாறு அணைக்கட்டு செங்கோட்டையிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் கண்ணுப்புளிமெட்டு என்ற ஊரில் உள்ளது. இவ்வணையின் மொத்த கொள்ளளவு 25 மில்லியன் கன அடி ஆகும். இங்கிருந்து வெளியேறும் நீர் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. ராமநதி நீர்த்தேக்கம். ராமநதி நீர்த்தேக்கம் திருநெல்வேலியிலிருந்து 58 கிலோமீட்டர் தொலைவில் மேலகிடயம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. இயற்கை எழில் சூழ்ந்த மலை குன்றுகளுக்கு நடுவில் ராமநதி நீர்த்தேக்கம் கட்டப்பட்டுள்ளது. இந்நீர்த்தேக்கத்தின் மொத்த கொள்ளளவு 4.3 மில்லியன் கன அடி ஆகும். கடனா நதி அணை. இந்த அணை சிவசைலம் கிராம பகுதியில் கட்டப்பட்டிருக்கிறது. இங்கு தேக்கப்படும் தண்ணீர் சுற்றியுள்ள கிராமங்களுக்கு வேளாண்மைக்கு பயன்படுத்தப்படுகிறது. அடவிநயினார் கோவில்.
அணைகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுகிற திருநெல்வேலியில் மேக்கரை கிராமத்தில் கட்டப்பட்டிருக்கிறது அடவி நயினார் நீர்த்தேக்கம். இவ்வணையின் மொத்த நீளம் 620 மீட்டர் ஆகும். இவ்வணையின் மூலம் 12க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பயன்பெறுகின்றன. அவற்றுள் சில வடகரை கீழ்ப்பிடாகை, வடகரை மேல்பிடாகை, பண்புளி, அச்சன்புதூர், நெடுவயல், குடிக்குறிச்சி, நைனாரகரம், கிளாங்காடு, ஆயக்குடி. புலித்தேவன் நினைவகம். குதிரையேற்றம், மல்யுத்தம், சிலம்பு விளையாட்டு, வாழ்வீச்சு, கவன் எறிதல், அம்பு எய்தல் ஆகிய வீர கலைகளை பயின்று மாபெரும் அஞ்சா நெஞ்சனாக விளங்கியவன் புலித்தேவன். சுதந்திர வேட்கை கொண்டு விளங்கிய புலித்தேவன் 1 மணி நெல்லை கூட வரியாக வெள்ளையருக்கு கட்டமாட்டேன் என மறுத்தான். அதன் காரணமாக இவ்வூருக்கு நெல்கட்டான் சேவல் என்ற பெயர் உண்டானது. இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரனான புலித்தேவனின் புகழை பறைசாற்றும் விதத்தில் இம்மாவட்டத்தில் உள்ள சிவகிரி பகுதியில் நெற்கட்டும் சேவல் என்ற இடத்தில் அவன் வாழ்ந்த அரண்மனையை புதுப்பித்து நினைவகம் அமைக்கப்பட்டுள்ளது. புலித்தேவனுக்கென்று சிலையும் காட்சி கூடமும் உருவாக்கப்பட்டுள்ளன. புலித்தேவன் பிறந்த ஆண்டு 1715. அவன் இறந்த ஆண்டு 1776. தனது 25வது வயதில் இந்த பூமியினுடைய மேற்கு பாளையப்பட்டு தலைவராக இருந்தார். அப்பொழுது கிழக்கு பாளையப்பட்டுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தாத்தா பொல்லாப்பாண்டிய கட்டபொம்மன் கிழக்கு பாளையப்பட்டு தலைவராகவும், மாமன்னன் புலித்தேவன் மேற்கு பாளையப்பட்டு தலைவராகவும் விளங்கினார். இவர் சில காலம் இங்கு ஆட்சி செய்த பொழுது பல சிறப்புகளை மக்களுக்காகவும் ஆலயங்களுக்காகவும் செய்தார். வாஞ்சிநாதன் சிலை. விடுதலை போராட்ட வீரர் வாஞ்சிநாதன் பிறந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள செங்கோட்டை ஆகும். இவர் ஆங்கில அதிகாரி ஆஷ் துரையை மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டுக் கொன்றார். இவரின் நினைவாக செங்கோட்டையின் மத்திய பகுதியில் ஆள் உயர சிலை ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். இது அபிஷேகம்பட்டியில் அமைந்துள்ளது. இப்பல்கலைக்கழகம் ஏறக்குறைய 500 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது. இது பல நவீன வசதிகளுடன் கலை மற்றும் அறிவியல் துறைகளை கொண்டு விளங்குகிறது. மாநில தோட்டக்கலை பண்ணை. குற்றாலத்தில் அமைந்திருக்கிறது மாநில தோட்டக்கலை பண்ணை. எழில் சூழ்ந்த குற்றால மலைச்சாரலில் ஐந்தருவிக்கு அருகே இது உள்ளது. இங்கு மா வகைகள், நெல்லி, கொய்யா, சப்போட்டா, எலுமிச்சை மற்றும் குரோட்டன்ஸ் வகைகள் பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்படுகின்றன. இவை தவிர வாசனை திரவிய செடிகள், அலங்கார செடிகள் மற்றும் மரக்கன்றுகளும் உள்ளன. இங்கு இவை விற்பனை செய்யப்படுகின்றன.
இப்பண்ணை 14.49 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. திருநெல்வேலி பொது மருத்துவமனை. திருநெல்வேலி பொது மருத்துவமனை ஹை கிரவுண்டில் உள்ளது. இங்கு பல், கண், தோல், புற்றுநோய், பால்வினை நோய் ஆகிய மருத்துவ பிரிவுகள் உள்ளன. தொழில்கள். திருநெல்வேலி மாவட்ட கிராமப்புறங்களில் வாத்து மேய்த்தல் தொழிலாக செய்யப்படுகிறது. வாத்து முட்டைகள் அண்டை மாநிலமான கேரளாவிற்கு விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றன. ஆடு மாடு மேய்த்தலும் கிராம மக்களின் தொழிலாக இருக்கிறது. மதுரா கோட்ஸ். திருநெல்வேலி மாவட்டத்தில் விக்கிரமசிங்கபுரத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது மதுரா கோட்ஸ் பிரைவேட் லிமிடெட். மாவட்டத்திலேயே மிகப்பெரிய தொழிற்சாலை இதுவே. மிக அதிகமான தொழிலாளர்களை கொண்டதும் இதுவே. இங்கு துணி உற்பத்தி செய்யப்படுகிறது. செங்கோட்டை பகுதியில் பண்பொழி கிராமத்தை சுற்றி கோழி பண்ணைகள் உள்ளன. இங்கு நவீன முறையில் கோழிகள் வளர்க்கப்படுகின்றன. செங்கோட்டை தாலுகாவில் விஸ்வநாதபுரம் பகுதியில் பிரம்பு நாற்காலி, பிரம்பு மேஜை மற்றும் பிரம்பினால் செய்யப்பட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. உறுதியாகவும் கலையம்சத்தோடும் தயாரிக்கப்படுகிற பிரம்பு பொருட்கள் குறைந்த விலைக்கு விற்கப்படுகின்றன. இங்கே உள்ள பரம்பு கிடையாது, இது எல்லாம் அஸ்ஸாமிலேருந்து வருதுங்க சார். இது தமிழ்நாடு, கேரளா எல்லா மாநிலத்துக்கும் நாங்கள் சப்ளை பண்ணுறோம். எங்கள் ஊரில் இந்த தொழில் கிட்டத்தட்ட 100 வருஷமாக இருக்குது. தமிழ்நாட்டிலே பிரம்பு பர்னிச்சருக்கு முதல் பிறப்பிடமே செங்கோட்டை தான் இருக்குது. எங்கள் ஊரில் இந்த தொழிலுக்கு ஒரு 300-350 ஆட்கள் இருக்கிறாங்க. எங்கள் ஊர் மற்றும் சுற்றி உள்ள கிராமங்கள்லாம் இருக்கிறாங்க. மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம். இங்கு முதலாம் ஆண்டில் 100 மாணவ மாணவியரும் 2ஆம் ஆண்டில் 100 மாணவ மாணவியரும் கல்வி பயில்கின்றனர். இது 1989 இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். இங்கே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து முந்திலாம் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள மாணவர்கள் இங்கே படித்தாங்க. இப்போ சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்ததுனால த்ரூஅவுட் தமிழ்நாடு வர்றாங்க. அதில் யார் ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அவங்கவுங்களும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறாங்க. அப்போ இடம் இருந்தால் அவங்க கேட்குற டிஸ்ட்ரிக்ட் போவாங்க ஸ்டூடெண்ட்ஸ், இல்லைனா எங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வருவாங்க. அலாங் வித் எஜுகேஷன் மற்ற அவங்களுக்கு கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுக்குறோம். மற்ற அவங்களை என்கரேஜ் பண்ணி நீங்கள் இந்த டியூஷன் எடுங்க, மற்ற இதில் கம்ப்யூட்டரில் லேர்ன் பண்ணிக்கங்க, அப்படிலாம் போங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா பண்ணிகிட்ருக்கோம். அதர் தென் எஜுகேஷன் அவங்களுக்கு நம்ம மெடிடேஷன், யோகா, ஆசனாஸ் அந்த பயிற்சியெல்லாம் கூட கொடுத்து அவங்கள நாங்கள் ட்ரெயின் அப் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ராஜாதி ராஜ ராஜகுல திலக வேட்டைய யமதர்ம ராஜா பராக் பராக். யாரது அமைத்தது? வணக்கம் அரசே. வணக்கம் சித்திரகுப்தரே. இன்று ஏதேனும் புதிய வழக்கு விசாரணை உண்டா? ஆம் அரசே. என்ன வழக்கு? ஒருவன் விடுமுறைகளை மீறி நடந்து கொண்டிருக்கிறான் அரசே. அவனை அரசவைக்கு அழைத்து வந்திருக்கிறோம் அரசே.
வரச் சொல்லும், காவலர்களை வரச் சொல்லும் அவனை. பசுபதி பசுபதி பசுபதி. ஒரு தடவை கூப்பிட்டா வரமாட்டோமா? என்னதான் செய்யலான்னு பார்ப்போம். அழைத்து வாருங்கள் அவனை. கையில் இன்னும் வச்சிருக்காரு. இன்னும் டிராமாகமா போக போறீங்களா? ராஜா ராஜாவா? அண்ணாத்த வணக்கம். வணக்கம் எல்லாம் ஒரு மாதிரியாகத்தான் இருக்கிறது. சித்திரகுப்தரே, சொல்லும் இவன் செய்த அரசே. பிழைதான் என்ன? இவன் விடுதி விதிமுறைகளை மீறி இரவு நேரத்தில் விடுதியில் இருந்து மூவ்மெண்ட் நோட்டில் சைன் பண்ணாமலும் வார்டனிடம் கேட்காமலும் அடுத்திற்கு சென்றிருக்கான் அரசே. என்ன சிறு பயலே, மூமெண்ட் நோட்டில் கையெழுத்திடாமல் நீ வெளியே சென்று சினிமாவுக்கும் சென்றிருக்கிறாய். அதுவும் யாரிடம் சொல்லி சென்றாய்? அண்ணாத்த, நான் பூலோகத்துல அப்படித்தான் போவேன். இது என்னன்னு தெரியல, யாருமே இல்லை, நான் பாட்டு போயிட்டேன். நீ இது தப்புன்னு சொல்லி இழுத்துட்டு வரேன். இது சும்மியா கேள்வி, நீ கேட்க மாட்டியா? இந்த சிறு பயலுக்கு பெருந்தண்டனையாக கொடுத்தால்தான் யமலோகத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் பயம் இருக்கும். சிங்களர்களே வாரும், இவனை அழைத்து சென்று ஒரு வேளைக்கு 1000 இட்லிகளை இடைவிடாது ஒரே நேரத்தில் திணியும். இட்லியா? எங்க இட்லி? எங்க இட்லி? அழைத்து செல்லுங்கள் அவனை. எங்க இட்லி? எங்கு நோக்கினும் மலைச்சாரல், குன்றுகளில் ஏகாந்தமாக இறங்குகிற மேக கூட்டம், பசுமை போர்த்திய நெல் வயல்கள், இதுதான் திருநெல்வேலி.